ஆயுத பூஜையின் அர்த்தமும் அன்று செய்யக்கூடாத விஷயங்களும். நவராத்திரியின் 9ஆம் நாளாக கொண்டாடப்படும் ஆயுத பூஜை நம் வாழ்க்கையின் முக்கிய அங்கமான கருவிகள், வாகனங்கள், புத்தகங்கள் போன்றவற்றை வழிபடும் புனித நாளாகும். ஆயுதம் என்றால் போரில் பயன்படுத்தும் ஆயுதங்கள் மட்டுமல்ல. விவசாயிகள் தங்கள் உழவு கருவிகளுக்கு, தொழிலாளர்கள் இயந்திரங்களுக்கு, மாணவர்கள் புத்தகங்களுக்கு, வாகன ஓட்டிகள் தங்கள் வாகனங்களுக்கு பூஜை செய்வது அவற்றின் தெய்வீக முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. பண்டைய புராணங்களில் துர்க்கை தேவிக்கு உதவிய தெய்வங்கள் தங்கள் ஆயுதங்களை பூஜித்து போரில் வெற்றி பெற்றனர். அதையே நினைவுகூர்ந்தே இந்த நாளில் நாமும் நமக்கு சேவை செய்யும் பொருட்களுக்கு சுத்திகரித்து நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் சிலவற்றை தவிர்ப்பது முக்கியம். கருவிகளை பயன்படுத்தாமல் அவற்றை சுத்தம் செய்து அலங்கரித்து பூஜை செய்து வைக்க வேண்டும். வாகனங்களை இயக்குதல் அல்லது இயந்திரங்களை பயன்படுத்துதல் தவிர்க்கப்பட வேண்டும். கோபம், சண்டை, கடன் பரிமாற்றம் போன்றவற்றை செய்யாமல் அமைதியுடன் நாளை கடைபிடிக்க வேண்டும். பூஜை செய்துவிட்டு அசைவ உணவு தவிர்க்கவும். ஆயுத பூஜை என்பது வெறும் வழக்கமல்ல, நம்மை வாழ வைக்கும் பொருட்களுக்கும் சக்திகளுக்கும் நன்றி சொல்லும் புனித நாள். அவற்றை மதிக்கும் மனப்பாங்கு நம்மை வெற்றியின் பாதைக்கு இட்டுச் செல்லும். ஆன்மீக புரிதலில் ஹலோ சந்திரன்.